வணக்கம் நண்பர்களே. சபரீசன் அணி, மாறன் அணி என்று ரெண்டு பிரிவாக திமுக இருக்குதுங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. நம்முடைய சந்தேகம் தான். இதில் எதுவும் உறுதிப்படுத்தப்படுத்துறது பொதுமக்கள் தான். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. ஏன் சபரீசன் அணி, மாறன் அணின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அரசாங்க டெண்டர்கள், அரசாங்கத்தினுடைய குத்தகைகள், அரசாங்கத்தினுடைய வரி வருவாய்கள், இவைகளெல்லாம் சபரீசன் அணி பார்த்து கொள்ளும். சபரீசன் சொல்லும் ஆட்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொள்வார்கள். அவரும் உதயநிதியும் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதில் இருக்கிறதா இடையில செய்திகள்லாம் வந்துச்சு. ஏன்னா பணம் தானே எல்லாத்தையுமே பிரிக்குமே, அது அதிலெல்லாம் மாற்று கருத்து இருக்குது. ஸோ உதயநிதியும் அவரும் சேர்ந்து, ஏன்னா இப்போ இருக்கிற அமைச்சர் பிடிஆர் பன்வேல்ராஜன் கூட அதை பற்றி பேசி ஒரு வீடியோ வெளியாகி அது அவருடைய பதவியவே பறிச்சது. அப்போது இவர் சபரீசன் அணி இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா அரசு அலுவலர்களிலும் தலையிட்டு, அல்லது உதயநிதி பேரை சொல்லியோ பேர் சொல்லாமலோ சபரீசன் பேர் சொல்லி மற்றவங்களோ இப்படியெல்லாம் நடக்கிறது சபரீசன் அணி. மாறன் அணி என்பது வியாபாரம். எங்கெல்லாம் வியாபாரம் இருக்கோ, எந்த வியாபாரத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரை வர வைக்கணும், வர வைக்கணும்னா என்ன லாபி பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறது மாறன் அணி. ஸோ திமுக இப்படி பொருளீட்டுவதற்காக இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதில் எதுவுமே சேராதவங்க தான் கனிமொழி. அவர் ஒரு துறவு மனப்பாங்கில் வாழ்பவர் என்று நான் ஏற்கனவே என்னோடய பதிவில் சொல்லியிருந்தேன். அவரிடம் அவருடைய உடல் மொழி, அதாவது அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சுக்களெல்லாம் கவனித்தா பெரிய ஒரு ஆர்வம் இருக்காது. நாம் எப்படியாவது இந்த இடத்தை பிடித்து விட வேண்டும், அதை செய்யணும் ஆர்வம் இருக்காது. அதனாலே அவர் ஓரங்கட்டப்பட்டு இன்று அவர் கிட்டத்தட்ட திமுகவில் ஏதோ கருணாநிதியின் மகள் என்பதால் இருக்கிறார். வேறு யாருடைய வாரிசாக இருந்திருந்தால், அல்லது வேறு ஒரு குடும்பத்தில் இருந்து இந்த கட்சியில் இப்படி இந்த நிலையில் இருந்தாங்கன்னா கட்சியை விட்டு போயிருப்பாங்க நேரம். இது கருணாநிதியின் மகள் என்பதால் தான் அவர் அங்கு நிற்கிறார். ஏதோ ஓரங்கட்டாமல் ஸ்டாலின் வச்சுருக்கிறார். ஓரங்கட்டிட்டா நம்ம மொத்த முகமும் போயிருமோ அப்படின்னு. ஸோ தொடர்ந்து இந்த மாறன் அணி, சபரீசன் அணி, கனிமொழி புறக்கணிப்பு இப்படின்னு ஒரு மிகப்பெரிய பலவீனமான இடத்துல தான் திமுக இருக்குது. கூட்டணியெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன கூட்டணி வெங்காயம்? இது தோற்க போகிற அளவுக்கு அவங்கள பலவீனப்படுத்திட்டாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து